இந்த ஹார்ட் பீட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் மாதிரி இந்த சீசன் கிடையாது, டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா ஆர்க் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உயிரை காப்பது தான் ஒரு ப்ரியாரிட்டியாக இருந்தது. இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் தான் ப்ரியாரிட்டியாக பார்க்குறாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு எபிசோடு இப்போ பார்க்குற இந்த எபிசோடு தான் ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா அன்வர் சொல்லிட்டு ஒரு கேஸ் போன வாட்டியே வந்து காம்ப்ளிகேட்டடாக முடிஞ்சிருந்தது. ஸோ அதை வந்துட்டு ராக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்து அப்புறம் ஆராதனை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு இது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட சிஓ மேனேஜ்மெண்ட் முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது அப்படின்னு. ஏன் வழி இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றாங்க. ரதி மேம் தான் சொல்றாங்க போன வருஷத்துல ரதி மேம் பேச்ச மீறி எதுவுமே நடந்தது கிடையாது, அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உயிரை காப்பாற்றதா தான் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா போய் ரதி மேம் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னோட சரி ஓகே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரதி மேம் என்ன சொல்றாங்கன்னா என்னால இதுல தலையிட முடியாது, என்ன சிஓ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அதுதான் அவங்க ஜெயிச்சு மூவ் பண்ண சொல்றாங்க, நீங்க அதுவே பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம் திட்டி அனுப்புறாங்க. அப்புறம் ராக்கி சொல்றாரு மேம் இதுவே வந்து போன வருஷம் அர்ஜுன் வந்து உங்ககிட்ட சொல்லி தான் நீங்க இப்படி பேசியிருக்க மாட்டீங்க, ஆனா இப்போ நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க, எது வேணா மாறலாம் மேம், ஆர்க் ஹாஸ்பிட்டல் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னா ரதிக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா சிஓ மேனேஜ்மெண்ட்ல தான் வந்து எல்லாமே இருக்கு, அவங்க வந்து ரீனாவோட விஷயத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கிறதால பெருசா எதுவுமே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்மளோட திவ்யா காட்டுறாங்க. திவி வந்துட்டு அவங்க அம்மா ரதி வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால திவ்யா கவனிக்காம இருக்காங்க. திவி வந்து அவங்க போயிட்டு சரியா மார்க் எடுக்காதனால அவங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திவ்யா கிண்டல் பண்றாங்க. என்ன அவங்க அம்மா சொல்லி தர மாட்டாங்க முன்னாடி மாதிரி ஒரு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, உங்க அம்மா தான் இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா பத்தி எடுத்து பேசுறது திவ்யாக்கு கோவம் வந்து அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு தேவ் ஒரு வழியா பேசி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிடுறாரு. அப்புறம் திவி கிட்ட வந்து பேசுறாரு. திவி வந்து அவங்க அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க, ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு சொல்றாங்க தேவான என்ன சொல்றாரு, நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் புரியாது, நீ விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு ஆராதனா என்ன சொல்றாங்கன்னா இது போல வந்துட்டு இந்த காம்ப்ளிகேட்டட் கேஸ் நம்ம எப்படியாவது பண்ணி ஆகணும், சிஓ மேனேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்பட தேவை, நம்ம இந்த ஆப்ரேஷன் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க எல்லாருமே டிசிஷன் எடுத்து ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்காக மூவ் ஆகுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சீஃப் டாக்டர் சரணி வராங்க. அவங்க வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஆனா பட் அவங்க அங்க இருக்கவங்க நம்ம மனசை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரடு இதுவாக இருந்தாலுமே எல்லாருமே உயிரை காப்பாத்தினா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்து சரணியை கேட்கும்போது நம்ம ராக்கி சொல்றாரு மேம் ப்ளீஸ் மேம் நீங்க எதாவது பண்ணிக்காதீங்க அப்படின்னு. சரி ஓகே உயிரை காப்பாத்தினா பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, சக்சஸ் பண்ணிடுறாங்க அந்த ஆப்ரேஷன். ஸோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீனாவை காட்டுறாங்க. ரீனா வந்துட்டு அந்த சஞ்சனா கேஸை பத்தி நம்மளோட கதை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுது அந்த லேடிக்கு. ஸோ ரீனா என்ன பண்றாங்கன்னா நானே இதை கம்ப்ளீட் பண்ணணும், நீங்க போயிட்டு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட இறங்குறாங்க. அந்த இது கம்ப்ளீட் பண்ணுவாங்களா சக்சஸா பண்ணுவாங்களான்றது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம்.